ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் எல்லாரோடைய ரொம்ப ஃபேவரட்டான பாப்கார்ன் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நிமிஷ நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க அந்த சுவையான பாப்கார்னை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் செய்யறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கார்ன் சீடு எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டா இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. தட்டையா இருக்கிற சீடு வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதா குண்டா இருக்கிறதா பார்த்து வாங்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாப்கார்ன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாப்கார்ன் செய்யறதுக்கு நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிறதா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் சீடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து பாப்கார்ன் ரெடியாகி வரும்போது ரொம்ப நிறையா வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹெவி பாட்டம் இருக்கிறதா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் வந்து கரிய ஆரம்பிச்சிரும். இந்தளவுக்கு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடாந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல, குறைவாக சேர்த்துக்காதீங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன் சீடை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீடு வெடிக்கிற வரைக்கும் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கார்ன் வந்து இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சீடு வெடிக்க ஆரம்பித்தோன்னே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ரொம்ப நேரம் சட்டன்னு வெடித்து அது ஸ்லோவாகும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம வெடித்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆகும் இது வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அந்தளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு கலந்து விடுங்க. இப்போ வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இடையில எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம இந்த மாதிரி சவுண்டு நல்லா கேட்கும். இந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எல்லா சவுண்டும் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான பாப்கார்ன் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.